ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு பெருசாக தெரியுது. இப்போ நம்மளுக்கு வேலைக்கு போகிறது பெருசாக தெரியும், இல்லை இப்போ கட்டத்தில் பிள்ளைங்க பெருசாக தெரியும். அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வேலை செஞ்சிட்ருப்போம், இன்னொருத்த விஷயத்த விட்டுருவோம். வாழ்க்கையில் எல்லாமே பெருசு தான், எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஆனால் அதை நம்ம சரியாக கவனித்து அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆனால் அங்கே பேர் ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ இந்த விஷயத்த விட்டுட்டேன், இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாம்னு இங்கே யோசனை பண்ணுறேன். ஆனால் யோசிச்சு பாருங்க, நம்மளால எது முடியுதோ அதை செய்யக்காரர். ரொம்ப தலையை போட்டு உடச்சிக்கோ, நான் அதை பண்ணல இது பண்ணல, நீ மாற்றி எது பண்ண முடியுதுன்ட்டு நீ அதை பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு எது தேவை இருக்கோ அந்த நேரத்தில் அதை மாத்திரம் பண்ணுங்க. கிடைச்சதை மாத்திரம் இப்போ என்ன முடியுமோ அதை செஞ்சு முடிக்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கில்ட்டி கான்ஷியஸ் வேண்டாம், இது செய்ய முடியல அதை செய்ய முடியாது. இருக்கிற நேரத்தில் நம்மளால் எது முடிக்க முடியுமோ அதை கம்ப்ளீட்டாக சந்தோஷமாக முடிச்சு கையில் கொடுக்க பாருங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு கட்டில் போடுற விஷயம் முக்கியமாக இருக்கிறப்போ நமக்கு சில கவுனங்கள் சிதறதான் செய்யும், சில இடத்துல துக்கங்கள் வர சில இடத்துல மனசு வலிக்க தான் செய்யும். இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. யாருன்னு குற்ற உணர்ச்சி ஏற்றுக்காம இப்போ வேலை அப்போ அந்த நேரத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே